வணக்கங்க. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் ஜூன் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராருங்க. பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் 2013 ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் நஞ்சமாக கஷ்டம். அஷ்டம சனி, 4 குரு, 2 கேது, 8 அதாவது இதை விட கஷ்டமான சூழ்நிலையோ ஒரு மனுஷனுக்கு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழல்களாக நீங்கள் இது வரைக்கும் பார்த்து வந்துருப்பீங்க. எது எடுத்தாலும் பிரச்சனை, ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளமு, வேலையில் சரியில்லை, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் போக மாட்டேங்கிறது, கடன் தொல்லை, இது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷனில் இருந்தீங்களே நீங்கள். அது எல்லாத்தையும் நீங்கி ஒரு அருமையான ஒரு காலங்கள் இனிமே தாங்க உங்கள் லைஃப்பில் அமைய போகிறது. ஏன்னா ராசிக்கு அதிபதியாக குரு அவரே 5ஆம் இடத்துல உச்சனாய் உங்கள் ராசியே பார்க்க போகிறார். அது உயர்ந்த ஒரு பொசிஷன். இது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேத்து பயிற்சி ஜூலை மாதம் இருக்கு. 2 கேத்து 8 ராகுவை விட ராசியில கேத்து 7 ராகு எவ்வளோ பெட்டர். நவம்பர் மாதம் அஷ்டம சனி நடந்துட்டு பாருங்க, உங்களுக்கு 2.5 வருஷம் படாப்படுத்திருக்கேன். அந்த அஷ்டம சனி நவம்பர் மாதம் உங்களை விட்டு விளையிடுதுங்க. 9ஆம் இடத்துக்கு சனி வருவார். அந்த சனியையும் குரு பார்ப்பார், உங்கள் ராசியும் குரு பார்ப்பார். அப்போது முதல் விஷயம் என்னென்னா கெரியர் ஆர் பிஸ்னஸ், அதில் ஒரு மிகப்பெரிய பொசிஷன் நீங்கள் நிச்சயம் வருவீங்க. வேலையே இல்லாமல் இப்போ இருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். பிஸ்னஸில் ட்ரபிள் அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி கம் அப் இன் எ வெரி வெரி பிக் வே, நோ டவுட். கல்யாணம் ஆலை அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகி பல வருஷம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் மீனராசியாக இருந்தாங்கன்னா குழந்தை பிறந்துடும். அதுக்கு அடுத்தது ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளமாகவே இருக்குது சார், என்னன்னே தெரியல சார், தேவையில்லாத பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்கள். அதெல்லாம் நீங்கி ஒரு யோகமான காலங்களுக்கு இப்போ வந்திருக்கீங்க. அடுத்த ஒரு 3 வருஷங்கள் உங்களுக்கு தொடர்ந்து யோகமாகவே தான் இருக்கும். கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஹெல்த் கண்டிஷன்ஸ் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். சில பேர் வெளிநாடு போகணும், அங்கேயே செட்டில் ஆகணும்னு சில சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, ஐடிஎஸ்ல இருக்கிறவங்களாம் எதிர்பார்ப்பாங்க. தே வில் கெட் தேர் சான்சஸ் தேர். அதாவது ஓவராலாக பார்க்கும்போது பல நாள் பல வருட கஷ்டங்கள் இட் இஸ் கம்மிங் டு அன் எண்ட் ஃப்ரம் திஸ் ஜூன் எண்ட். அதனால் கவலைப்படாமல் ஒரு யோகமான காலங்களை நோக்கி நீங்கள் போவீங்க. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பீங்க. ரொம்ப நாள் கோர்ட்டு கேஸு, லீகல் ப்ராப்ளமு, கடன் தொல்லை எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இது எல்லாமே நான் சொன்னது மீனராசிக்கான ராசி பலன். அப்போது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 9 கிரகங்களோட மொத்த ஆதிக்கம் தான் நம்ம மேலே செலுத்தப்படுறது. அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கறது, கஷ்டத்தையும் கொடுக்கறது. அதில் சந்திரன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கார். எல்லா கிரகங்களுமே அந்த 12 ராசிகளை சுற்றிட்டே வந்துட்டு இருக்கோம், நம்ம பிறந்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் அந்த சந்திரன் மீன ராசிக்கு வரும்போது நீங்கள் பிறந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் மீனராசின்னு சொல்கிறீங்க. அந்த மீனராசிக்குள்ள புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, சார் நான் இந்த நட்சத்திரம் மீனராசி, எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க அப்படின்னு. இது வெறும் சந்திரனை வச்சே கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்டுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கூட சொல்கிறேன். அதுவே வெறும் சந்திரனை மட்டுமே வச்சு மற்ற கிரகங்கள் சந்திரனை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது உங்களுக்கு 25 to 30% எஃபெக்ட் தான் இருக்கும். 100% நிச்சயமாக இருக்காதுங்க. 100% பலன் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான் கிடைக்கும். ஏன்னா வெறும் சந்திரனை வச்சே நான் அப்படியே உங்களுக்கு உங்கள் விதியை சொல்ல முடியும், சொல்லவே முடியாது. மீதி 8 கிரகம் இருக்கு, அது எங்கெங்கே இருக்குது உங்கள் ஜாதகத்துலேன்னு தெரியாது. அப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்னத்துக்கு அதிபதி ஒரு கிரகமாக இருப்பார். உங்கள் தொழில் ஸ்தானத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். உங்கள் தனஸ்தானத்தை கண்ட்ரோல் பண்ணுற இன்னொரு கிரகமாக இருப்பார். அவர் எவ்வளோ பலமாக இருக்கார், இல்லை எவ்வளோ பலவீனமாக இருக்கார், இதெல்லாம் உங்கள் ஜாதகத்துலேருந்து தானே தெரியும். வெறும் சந்திரனை வச்சு இந்த ராசியை வச்சு சொல்கிறது 30% தானே. அப்போது இன்டர்நெட் மூலியமாகவே என்னோட ஜாதக பலனை எப்படி பார்க்குறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in, நேராக இந்த வெப்சைட்டுக்கு போங்க. அதில் கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்கும், சில டீட்டெயில்ஸ்.
எல்லாம் பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே த ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் ஆஃப் இன்டர்நெட் உங்களோட ஹாரோஸ்கோப்புக்கான பலன் அதை வீடியோவாகவே நீங்கள் பார்ப்பீங்க. நாட் லைக் ஜென்ரல் டெக்ஸ்ட்டு, இந்த கதை எழுதுறது அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கான வீடியோ பலன் உங்கள் ஹாரோஸ்கோப் மூலியமாக அதை இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அதில் நிறையா வீடியோஸ் வரும். 2007, 2008, 2009, 2010லேருந்து 2013 வரைக்கும் உங்களுக்கு எப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் அதில் துல்லியமாக பார்த்துக்கலாம். அதில் வந்து உங்களோட ஜாதகம் ப்ளஸ் ராசி ரெண்டும் சேர்த்து தான் பலன்கள் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இது எல்லாமே ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா 2014 அதில் என்னோட கெரியர் எப்படி இருக்கும், என் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும், என் பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், என் குழந்தை எப்படி இருக்கும், வீடு வாங்குவேனா, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்கும் வீடியோஸ் இருக்குது. அதுக்கு வெரி வெரி நாமினல் சார்ஜஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எப்படி இருக்குன்னு சூஸ் பண்ணுங்கள். அதனால் வெறும் மீனராசி அதுக்கான பலன் அப்படின்னு நீங்கள் அதுதான் 100% நடக்கும்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. உங்கள் ஹாரோஸ்கோப் பலன் தான் முழுமையாக பேசும். ஓகே, நன்றிங்க, வணக்கம்.